Praise be to God. நிறைய பேர் என்னிடத்துல ஜப குறிப்பு சொல்லும் பொழுது ஃபோன் கால் மூலியமாக, ஜிமெயில் மூலியமாக, நேரடியாக நாங்கள் போய் சந்திக்கின்ற குடும்பத்தினர் நிறைய பேர் இந்த ஒரு ஜப குறிப்பை கொடுக்குறீங்க. இது உண்மையாலுமே குடும்பத்தினருக்கும் சரி, எங்களுக்குமே சரி ரொம்ப வருத்தத்தை கொடுக்கின்றதான ஒரு ஜப குறிப்பு. என்னன்னு பார்த்தா, மேரேஜ் ஆயிருக்கு, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. 3 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பாக்கியம் என் மகனுக்கு இல்லை, என் மருமகளுக்கு இல்லை, என் மகளுக்கு இல்லை. நிறைய பேர் இதை சொல்கிற காரியம் வருத்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன ஆறுதல் சொன்னாலும் சமாதானம் அடையவே மாட்டாங்க. ஏன்னா திருமணமான உடனே ஒரு பிள்ளை பேரு என்ற ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வரணும்னு விரும்புவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சூப்பரான 2 வசனத்தை சொல்ல போகிறேன். இந்த வசனம் உங்களை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றும். இந்த வசனம் உற்பவ காலத்துல உங்க தோளின் மேல ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும். எங்ககிட்ட நேரடியாக ஜெபிக்கிறவர்களுக்கு நாங்கள் யூட்ரஸ் பகுதியில் கை வைத்து இந்த வசனத்தை தான் சொல்லி ஜெபிப்போம். ஸோ இந்த வசனத்தின் மூலியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன வசனம் தெரியுங்களா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். Deuteronomy 7th chapter verses 14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணினாகிலும் பெண்ணிலாகிலும் மலடியாய் இருப்பதில்லை. மிருக ஜீவன், ஆண், பெண், இந்த 3 விதமான காரியத்திலேயும் மலடு இருப்பதில்லை என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்நாட்களிலேயே இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த வசனத்தை சொல்லுங்க. நிறைய பேர் வீட்டில் இதற்காக நீங்க பல ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பீங்க, லேக்ஸ் கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. இந்த மந்த் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலான்னு சொல்லுவீங்க. நிறைய பேருக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டு செகண்ட் பேபி நிற்காம டிலே ஆகும். அதுக்குள்ள யூட்ரஸ்ல பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, நிறைய சூழ்நிலைகள். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த 7:14 உபாகமம் சொல்லுங்க. ஜீவன், மிருக ஜீவன்கள்லாம் சரி, ஆணும் பெண்ணும் சரி, மலடு இருப்பதில்லை என்ற ஒரு ஆசீர்வாதமான வசனம். இதை நீங்க ஒரு 10 முறை எழுதுங்களேன், கண்டிப்பா இந்த வசனம் நிறைவேறும். இன்னொரு வசனத்தை சொல்லட்டுங்களா? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த வசனமும் சூப்பரான வசனங்க. இது ஒரு மருந்துன்னு நீங்க பார்த்து நீங்க இதை ஜெபிக்க உங்க பிளட்ல, உங்க கர்ப்பப்பையில என்னென்ன வீக்னஸ் இருக்கிறீங்களோ, அனிமிக்கா இருக்கிறீங்களோ, அல்லது கருத்தரிக்க கூடாதபடிக்கு என்ன சிச்சுவேஷன் உங்களுக்குள்ளாக இருக்கும், என்ன பிளாக் இருக்கோ, அல்லது கட்டிங்க இருக்கும், எது இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை சொல்லுங்க. கண்டிப்பா கர்த்தர் இந்த மருந்தை உங்களுக்குள்ளாக அனுப்பி உங்களுடைய பலவீனத்தை மாற்றி போடுவார். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகின்றார். உங்கள் தேவன். எவ்வளவு அருமையா இருக்குல்ல? இந்த வசனத்தை சொல்லி சொல்லி எங்க ஊழியத்துல இந்த 26 இயர்ஸ்ல பல பேர் அற்புதமாய் 15 இயர்ஸ், 10 இயர்ஸ், 5 இயர்ஸ் என்னென்ன காரியங்கள்ல திருமணமாகி இந்த பிள்ளை பேர் இல்லாத இருக்கிறதோ, இந்த வசனத்தை சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றி, கூடவே இந்த வசனத்தை தைரியமா நான் சொல்லுவேன். உற்பவ காலத்துல தோளின் மேல ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருப்பாய். இந்த வசனத்தை நான் தைரியமா சொல்லுவேன். ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகின்ற கர்த்தர் இந்த வசனத்தை நிலைப்படுத்தி அநேகரை அந்த தோளின் மேல ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கோம். அந்த அதிசயத்தை, அந்த அற்புதமான சாட்சிகளையும் நாங்கள் நிறைய வெளியிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனங்களை விசுவாசமாய் உபாகமம் 7:14, ஏசாயா 66:9 இந்த 2த்தையுமே சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது கமெண்ட் பாக்ஸ்ல அல்லது எனக்கு ஃபோன் பண்ணி தெரியப்படுத்த மறக்கவே மறக்காதீங்க. God bless each and everyone. Shalom.